அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான உறவுகளே, ஒரு போர்க்களத்தில் கூட எதிரிகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான அறநெறி பண்புகளை இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருந்தது. ஜெருசலத்தை பைத்துல் முகத்தஸை மீட்பதற்காக நடந்த அந்த போர்களில் என்னதான் ஒருத்தருக்கொருத்தர் கடுமையாக போராடினாலும் மோதிக்கொண்டாலும் கூட ஏதாவது பாதிப்பு வரக்கூடிய சில நேரங்களில் பரஸ்பர உதவிகளை செய்திருக்கிறார்கள். மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு நடந்திருக்கிறார் என்பது சலாஹுதீன் அய்யூபியுடைய வரலாற்றிலே ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. எதிரி நாட்டு மன்னர் ரிச்சர்டை போர்க்களத்தில் காணவில்லை. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் சலாஹுதீன் அய்யூபி தேடுகிறார். எங்கே அந்த மன்னரை காணவில்லை, மக்கள் மட்டும்தானே போராடுகிறார்கள் என்று தேடி பார்த்தார். விசாரித்து பார்க்கிற பொழுது ரிச்சர்ட் மன்னனுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார் முகாமிலே என்று சொல்லப்பட்டது. உடனே கருணையான உள்ளம் படைத்த சலாஹுதீன் அய்யூபி உடனே தேவையான பழங்கள், அந்த காய்ச்சலுக்கு ஏற்ற மருந்துகள் எல்லாம் சேகரித்து அனுப்புகிறார். இந்த பழங்களும் மருந்துகளும் ரிச்சர்டின் முகாமிற்கு வந்து சேருகிறது. யார் கொடுத்து அனுப்பியது என்று கேட்கிறார். சலாஹுதீன் அய்யூபி தான் உங்களுக்காக கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அதை ஆச்சரியத்தோடு அவர் பார்த்தார். ஒரு எதிரி நாட்டு மன்னன், அவருக்கு எதிராகத்தான் மிகப்பெரிய படைகளை திரட்டி கொண்டு வந்து நாம் கடுமையாக போராடுகிறோம். அப்படி இருந்தும் நமக்கு ஒரு உடல்நல குறைவு ஏற்பட்ட பொழுது உள்ளம் கசிந்து சலாஹுதீன் அய்யூபி மனிதநேயத்தோடு நடந்து கொண்டிருக்கிறாரே என்று வியந்து பார்க்கிறார். அந்த பழங்களை ஆவலோடு எடுத்து சாப்பிட முனைகிறார். பக்கத்தில் உள்ளவர்கள் தடுக்கிறார்கள். மன்னா, இது எதிரி நாட்டு மன்னன் அனுப்பியது, இதை போய் நீங்கள் சாப்பிடுகிறீர்களே, ஒருவேளை உங்களை கொல்வதற்காக இதில் விஷம் வைத்திருந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது மன்னன் ரிச்சர்ட் சொன்னான், நிச்சயம் இருக்க முடியாது. முஸ்லிம்கள் நேருக்கு நேர் மோதி ஜெயிப்பார்களே தவிர இப்படி கோழைத்தனமாக நயவஞ்சகமாக விஷம் வைத்து கொள்ள மாட்டார்கள், துரோகம் செய்ய மாட்டார்கள், எனக்கு நன்கு தெரியும் என்று சொல்லி அதை அவர் விரும்பி சாப்பிட்டார் என்று பார்க்கிறோம். அதனாலேயே ரிச்சர்டுக்கும் சலாஹுதீன் அய்யூபி அவர்களுக்கும் மத்தியிலே ஒரு இணக்கமான உறவு இருந்ததை பார்க்கிறோம். போர்க்களத்தில் சந்திக்கிற போது ஒருத்தர் கடுமையாக மோதிக்கொள்கிறார்கள், அது வீரம். அதே நேரத்தில் மற்ற நேரங்களில் மனித நேயத்தோடு பண்போடு பரஸ்பர ஒத்துழைப்போடு அன்போடு நடந்து கொண்டார்கள் என்பதை என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்று சொல்லக்கூடிய பிரிட்டன் கலைக்களஞ்சியம் போன்ற ஊடகங்களே ஒப்புக்கொள்கிற உண்மையாக இருக்கிறது. எனவேதான் நாம் சொல்லுகிறோம், முஸ்லீம்கள் போர்க்களத்தில் கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் இருக்கிறது. பெண்களை கொல்ல வேண்டாம், முதியவர்களை கொல்ல வேண்டாம், குழந்தைகளை கொல்ல வேண்டாம், மரங்களை வெட்ட வேண்டாம். போர் நிலமாக இருந்தாலும் யுத்த பூமியாக இருந்தால் கூட அங்கு இருக்கிற மரங்கள், செடிகள், பொது சொத்துக்களை அழிக்க வேண்டாம். இன்றைக்கு போர்கள் எப்படி நடக்கிறது? மருத்துவமனைகளில் குண்டு போடுவதும், பள்ளிக்கூடத்திலே குண்டுகள் போட்டு அப்பாவி பள்ளி குழந்தைகளை கொள்வதும், மக்கள் பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய முக்கியமான பாலங்களை தகர்ப்பதும். அதாவது தோற்றுவிட்டோம் என்ற விரக்தியில் ஒரு சில சமயத்தில் மனிதன் பைத்தியமாகி விடுவான். எனவே ஒரு பைத்தியங்கள் எப்படி நடந்து கொள்ளுமோ அப்படி நடந்து கொள்கின்றன அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஈரானுடைய கடுமையான பதிலடியை சமாளிக்க முடியாமல் ஏதாவது ஒரு பாதிப்பை உண்டாக்க வேண்டும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், வெற்றி வெற்றி என்று வெற்றுக்கூச்சல் இட வேண்டும் என்பதற்காக வேண்டி மருத்துவமனைகளை, பள்ளிக்கூடங்களை, கல்வி நிலையங்களை, பாலங்களை, இப்படி முக்கியமான பொதுமக்களுடைய சொத்துக்களையும் குறிவைத்து தாக்கி அதை பெருமையாக பீற்றிக் கொள்கிற அவல்நிலையை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். பொதுமக்களை கொள்வது அவர்களுடைய நோக்கமாக இல்லை என்று ஈரானுடைய அதிபர் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். அதனால்தான் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள், அவர்களுக்கு சக்தி அளிக்கக்கூடிய வியாபார கேந்திரங்கள், இவைகளை குறிவைத்து தான் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்.